சின்ன கம்பெனிலாம் 150 வாட், 240 வாட் அப்படின்னு பயங்கரமா குடுக்கும்போது, அவ்வளோ பெரிய கம்பெனி சாம்சங்கால ஏன் முடியல? ஏன்னா, சாம்சங் அவங்களோட பேட்டரி லைஃப் மேல ரொம்பவே கவனம் செலுத்துறாங்களாம். முக்கியமா ஒரு பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ட ரொம்ப வேகமா இன்கிரீஸ் பண்ணும்போது, அதோட லைஃப் கண்டிப்பா குறையும். என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதிகமா குடுக்கிற பிராண்ட் வந்து, நாங்க இப்படி சேஃப்டி பண்ணியிருக்கோம், அப்படி சேஃப்டி பண்ணியிருக்கோம். அதனால பேட்டரி லைஃப் கூடும். அப்படின்னு சொன்னாலுமே, பேட்டரியோட லைஃப் குறையும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அதனால தான் சாம்சங் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட யூசர் எல்லாமே லாங் டெர்ம் யூசர். அதனால தான் அவங்களோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கூட 3 வருஷம், 4 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே குடுப்பாங்க. இத விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாம்சங் கேலக்ஸி நோட் 7 அப்படிங்கிற ஒரு மொபைல்ல வேகமா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ட இன்கிரீஸ் பண்ண போய், அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து பேட்டரி வெடிக்க ஆரம்பிச்சு, ஃப்ளைட்ல கூட அந்த மொபைல கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேன் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் தான் சாம்சங் உஷாராயிட்டாங்க. இந்த மாரி இன்னும் நெறைய டெக் வீடியோக்கள் வரப்போகுது. அதனாலே பிஜி டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, Facebook, Instagramல ஃபாலோ பண்ணிருங்க. உங்க சப்போர்ட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.